இந்த நூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அருளப்பட்டது என்று திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று சூரா அல் ஜாசியா அத்தியாயம் 45 வசனம் 1-2 வரை. அது சொல்கிறது ஹா மீம். தன்சீலுல் கிதாபு மினல்லாஹி அஸீஸுல் ஹகீம். அதாவது ஹாமீம், இந்த நூல் இந்த அண்டங்களின் அதிபதியான அறிவும் ஆற்றலும் மிக்க இறைவனிடமிருந்து அருளப்பட்டது என்பதாக. திருக்குர்ஆன் மேலும் பல இடங்களிலும் இந்த நூல் எல்லாம் வல்ல இறைவனுடையது என்று கூறுகிறது. சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 19, சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 93, மேலும் சூரா யூசுப் அத்தியாயம் 12 வசனங்கள் 1 மற்றும் 2, சூரா தாஹா அத்தியாயம் 20 வசனம் 113, மேலும் இது குறித்து சூரா சஜ்தா அத்தியாயம் 32 வசனங்கள் 1-3 வரை, மேலும் சூரா யாசீன் அத்தியாயம் 36 வசனம் 1-3 வரை, சூரா ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 1, மேலும் சூரா காஃபிர் அத்தியாயம் 40 வசனம் 2, மேலும் இது குறித்து சூரா அல் ஜாஷியா அத்தியாயம் 45 வசனம் 2, மேலும் சூரா ரஹ்மான் அத்தியாயம் 55 வசனம் 1-2 வரையிலும், மேலும் இது குறித்து சூரா இன்சான் அத்தியாயம் 76 வசனம் 23, இந்த வசனங்கள் மூலம் பேரொளி பொருந்திய குர்ஆன் தூய்மை மிக்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமிருந்தும் வரவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. இதுதான் மாற்றுக் கருத்துக்களை வெளிப்படுத்தும் கோட்பாடு என்பது. உங்களிடம் இருப்பதை கொடுத்து விவாதித்து பாருங்கள். நீங்கள் அறிவுபூர்வமாக நிரூபிக்க தவறினால் எழுதப்பட்டதை நீங்கள் ஏற்க வேண்டும்.